இந்த மனிதர்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது எத்தனை கடுமையானது, எத்தனை தலைமுறைக்கும் ஜனங்களை பிடித்து கொண்டிருக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல இருந்தே உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எசேக்கியா ராஜா விக்கிரக தோப்புகள் அழிக்கிறான். ஸோ அந்த அழிக்கும் பொழுது அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். தேடிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஓர் என்கிற ஒரு மலையில இருந்து வழியாக வேற வரும் பொழுது முறுமுறுத்து பேசுகிறதை தேவன் கேட்டுட்டு ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவான் சர்ப்பத்தை அவர் வரவிடுகிறார். அது மோசேக்கு தேவன் சொல்கிறார், வெண்கல சர்ப்பத்தை செய்து வை, யாரெல்லாம் சர்ப்பத்தினால தீண்டப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் இதை நோக்கி பார்த்தாங்கன்னு சொன்னா பிழைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு ரெமடியாக அவர் கொடுத்த ஒரு விஷயம் தான் இந்த வெண்கல சர்ப்பம் அப்படிங்கிறது. ஆனா எசேக்கியா ராஜா காலம் வரைக்கும் வெண்கல சர்ப்பத்தை வச்சுட்டு அவங்க தூபம் காட்டி வந்தார்கள். பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒன்ஸ் தொடங்கிடுச்சுன்னு வைங்க, அதை வந்துட்டா வேற இருக்க செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். எல்லாருமே சொல்லிடுவாங்க, ஐயோ வருஷம் பாரம்பரியம் எங்களுக்கு இருக்குது, அதான் பிடித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை இந்த பாரம்பரியம் எப்பொழுதுமே தடுத்து நிற்கிறது.